ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. போன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3000+ வேகன்சிஸ் உங்களுக்கு லைவாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து நமக்கு டீட்டெயிலாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டோட இருக்கும், கிராஜுவேட் இருக்கும். இன்னைக்கு நம்ம அண்டர் கிராஜுவேட்டோட டீடைல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணாலுமே இது கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு டேரக்டான அஃபிஷியல் வெப்சைட் அதுவே உங்களுக்கு இருக்கு. எஸ், உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். எஸ், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்களா. ஸோ நம்ம என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ சஜஸ்ட் யூ பிஃபோர் திஸ் டேட் ஓகேங்களா. ஸோ இந்த டேட் முன்னாடி நீங்க வந்து ஒரு 1 வீக் கிளியராகவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வை பிகாஸ் சர்வர் வந்து நிறைய டவுன் ஆயிடும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் டேட் வரைக்கும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றீங்க மேக்ஸிமம். 1 வீக் கிளியராகவே நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 28 நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ 27th நீங்க லாஸ்ட் டேட் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ மூவிங் பண்ணது நெக்ஸ்ட் திங் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேஜர் கோர்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேஜர் நீங்க என்ன பார்க்கணும்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துங்க உங்களுக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். போஸ்ட் இருக்குன்னா கமர்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் 4 போஸ்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ 4 போஸ்டோட பே ஸ்கேல் ப்ளஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஒன்று பார்க்கலாம். எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்குது எல்லாமே தான் கிளியர் பார்ப்போம். ஸோ மூவிங் ஆன் டு த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். எஸ், ஸோ கமிங் ஓவர் ஹியர். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் பேர் நோட் பண்ணீங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹேவ் வித் ஆர் வித்அவுட் கிளாஸஸ். ஸோ நீங்கள் கிளாஸஸ் போட்டுருந்தாலும் போடுறதுக்கு பரவாயில்ல. என்ன மேட்டர்னா வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்கள் ப்ரொவைடர் இந்த பவர் லென்ஸ் நீங்கள் ரேட்டிலே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு என்னோட நான் கிளாஸ் ரொம்ப வருஷமா வியர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்ன பவர் இருக்குமே தெரியல. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் எடுத்தது. ஸோ எனக்கு வந்து அந்த டேட்டாஸ் இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஐ டெஸ்ட் நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு இதை இந்த காமிக்கணும். நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் நீங்க காமிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். இதுல வித்வுட் கிளாஸஸ் கிராஜுவேட் லெவல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில போஸ்ட் A2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கு கிளாஸ் நீங்க போட்டு போகக்கூடாது. ஸோ அதனால அது மட்டும் கிளியரா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ check whether you guys are eligible for this or not. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோட டீடைல் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ நான் வந்து எந்த ஏஜ்ல எந்த ஏஜ் எலிஜிபிள் அப்படின்றத கிளியரா கொடுத்துருக்காங்க தான். ஸோ 18 to 30 இதுதான். இது வந்து ஒரு கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. SC/ST கேண்டிடேட் ஆனீங்கன்னா 5 years நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் OBC கேண்டிடேட் வரைக்கும். ஸோ PWD அவங்களுக்கு நெக்ஸ்ட் EWS அவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டிஃப்ரெண்டா செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளாஸ் நீங்க பார்த்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் ஆஃப் த ஏஜ் எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது OBC SC/ST EWS எக்ஸர்வைஸ்மெண்ட் PWD அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாரும் ஃபைனல் நீங்க பே பண்ணுவீங்க during the time of application. ஸோ நீங்க ஃபைனல் பே பண்ணுவீங்க. அந்த 500ல வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 அமௌண்ட் ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டயர் 1 அதாவது CBT 1 அப்படின்னு சொல்லுவாங்க நெட். அதை நீங்க அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அப்பியர் ஆனீங்க உங்களுக்கு 400 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 100 ருபீஸ் வந்து நீங்க போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் SC/ST கேண்டிடேட் அப்ளிகேஷன் ₹50 பே பண்ற மாதிரி இருக்கும். டைம் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளவு ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ₹250 ரீஃபண்ட் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் பார்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா CBT 1 பேட்டர்ன் பார்ட். எந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கும், ஸோ எத்தனை செஷன்ஸ் இருக்குது, அது எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத கிளியரா கொடுத்துருக்கோம். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 minutes. அதாவது ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ஜெனரல் டிசைன்ஸ் அண்ட் ரீசனிங் போர்ஷன் ஓகேங்களா. இதுதான் உங்க அட்வான்டேஜ்னா இங்கிலீஷ் கிடையாது தான். பிகாஸ் ஒரு சில தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இங்கிலீஷ் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சார் அப்படின்னா
திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் லெவலையும் சரி கிராஜுவேட்லையும் சரி இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அதான் சிபிடி ஒன்னோட எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ டியூரேஷன் 90 மினிட்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ரீசனிங் வந்து 30 கொஸ்டின். ஸோ டோட்டலி 100 கொஸ்டின் எழுத வருது. முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். 1/3 ஆஃப் மார்க்ஸ் வில் பி டிடக்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். ஸோ அதனால் அதை மட்டும் கேப் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். இதோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இதை நான் எப்படி சார் நம்ம அப்டேட் பண்ணுறது, இதோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நீங்கள் மறக்காம எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அதை பற்றி உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங், சிபிசி 2 ஓட பேட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் செக்ஷன் ஃபாலோஸ். ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ், வேற அங்கே வந்து 40 கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ் 35 அண்ட் ரீசனிங் 35 இருக்கும். டோட்டலி வந்து உங்களுக்கு 120 கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ மொத்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்கும். ஸோ பேஜ்லாம் நீங்கள் அக்யூரேசி அண்ட் டைம் இது மாதிரி நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம். இந்த சிலபஸ் வந்து டீடைல் சிலபஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் கட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சாலே கொடுப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னா வரப்போறது இல்லை. எதை படிக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் கிறிஸ்பாக கிளியராக படிக்கிறீங்க. சிலபஸ் தெரிஞ்சாக்கோன்னா இதே பேஜ் நம்பர் 20 உங்களுக்கு டீடைல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சிபிடி 1 தாண்டிட்டேன், சிபிடி 2 தாண்டிட்டேன், நான் கிளியர் பண்ணிட்டேன் பை கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில பார்த்தீங்கன்னா டைப்பிங் என்னென்ன கோர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் பிளாட்ஃபார்ம் டைப்பிஸ்ட். நீங்கள் நிறைய பேர் டவுட் வரும், இது நான் வந்து ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குமா, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூட்ல போயிட்டு நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக நம்ம மவுஸ் கீபோர்டில் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் கீபோர்ட் டைப் பண்ணுறோம், அதோட சேம் ஸ்பீட் தான். பட் அது வந்து உங்களுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, ஒர்க் ஃபார் டிப்ரெஷன் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அதான் நீங்கள் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேகன்சிஸ். நிறைய பேருக்கு ஒரு டைனமாலே இருப்பீங்க, சார் எனக்கு வந்து என்னோட ஜோன் வந்து இருக்குது, ஆனால் எனக்கு வந்து வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஆனால் வேற ஒரு ஜோனில் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட், ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் கிளியர் அப் பிஃபோர் இட் டிசைடிங். என்னன்னா இப்போ நீங்கள் வேற ஜோன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜோனில் தான் உங்களுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் ஃபுல்லாகவே మీకు அந்த ஜோனில் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஃபார் யூ, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்கள் அதை ஆஃப் பண்ணலாம் தாராளமாக. இதில் ரீஜனல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அது ஜோன் பேக்வர்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னை ஜோனோடையும் திருவனந்தபுரம் ஜோன், ஸோ சவுத் ஜோன், அதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ சென்னை ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 80 வேகன்சிஸ் இருக்குங்களா. ஸோ எந்தெந்த கேட்டகரி தெளிவாக பார்த்துங்க. ஸோ இதை நீங்கள் பிஃபோர் அப்ளைங் இதை நீங்கள் தனியாக ஒரு டேட்டாவாக நீங்கள் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஜோன் ப்ரிஃபரன்ஸ் அது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கிளியர் கட்டாக சொல்லுவோம். ஜோன் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். அப்போ வந்து ஓகே இந்த வேகன்சிஸ்லாம் ரொம்ப நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா 80 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து திருவனந்தபுரம். ஸோ திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86 இருக்குப்பா. ஓகே, ஸோ டோட்டலி 86 வேகன்சிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குமே கிளியராக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் தெளிவாக எழுதுங்க. ஸோ டீடைல் நோட்டிஃபிகேஷன் திங், ஸோ இதோட ஹவு டு அப்ளை நோட்டிஃபிகேஷன் சரி அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ